ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் 15 கிச்சன். இன்றைக்கி நம்ம கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கீரையை விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது தொய்யக்கீரைங்க. இது மாதிரி நல்ல கீரை ஒரு 4-5 தடவை நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற கீரையை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கீரை வெறும் இலையை மட்டும் நம்ம ஆஞ்சி வச்சுக்கணும். தண்டெல்லாம் இதில் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. வெறும் கீரை இலைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் பிளான்ச் பண்ணுறதுங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா கீரை நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறமும் க்ரீன் கலர்லேயே இருக்குங்க. அதனால் இந்த பிளான்ச்சிங் மெத்தட் பண்ணுறோம். இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரே 1 நிமிஷம்தான் ஆகும். கீரை இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம பிளான்ச் பண்ணுறோம். குக் பண்ணுறதா இருந்தால் தான் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறப்போ கீரையோட கலரும் ஃப்ளேவரும் மாறாதுங்க. அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம கீரை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். இந்த கீரையை நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இதையே தாளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 சின்ன பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. பூண்டு மட்டும் நான் ஒரு 3 கட்டி பூண்டு உரிச்சு எடுத்துருக்குறேங்க. பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதையே நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நெய், வெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு, இஞ்சி ரெண்டுமே ஆட் பண்ணுறேங்க. இப்போது இந்த பூண்டும் இஞ்சியும் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது தான் அது கருகாமல் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். தீயாமல் இருக்குங்க. கொஞ்சமாக இது கூட நீங்கள் வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமே ஆகுங்க. ஆனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அது முக்கியமானதுங்க. இப்போது நான் இப்போ சேர்த்துருக்கிற கீரை பார்த்திங்கன்னா தொய்யக்கீரைங்க. இது இந்த ஏரியாவில் தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை, இந்த 2 கீரையும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, பருப்பு கூட வேக வச்சு கடைஞ்சி வைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ நான் இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாலக் பன்னீர் செய்கிற மெத்தடில் செய்ய போகிறேன். நம்ம பன்னீர் போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே இஷ்டமாகும். இப்போ இந்த பூண்டு வதங்குது இல்லையா, இது கூட நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நான் இப்போ தான் கட் பண்ண போகிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக கட்டிங் ஒர்க்கு, இந்த அரைக்கிறது இதெல்லாமே பண்ணிக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையோடு இந்த வேலையை அப்படி இப்படி பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் என்னோடய சாம்பார் பொடி போடுறேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அது ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன். நிறைய போட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ளேவரும் கலரும் மாறிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். காரத்துக்கு நம்ம 3 பச்சை மிளகாய், அது போக லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ கீரை அரைச்சி வந்துருச்சு. கீரை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு அரைங்க. ரொம்ப அதிகமாகவும் ஊற்றாதீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாகவும் வேண்டாங்க. ஏன்னா நம்ம கீரை இன்னும் குக் பண்ணவே இல்லை. ஸோ குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவை. அதனால் நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த ஜாரில் இருக்கிறத கழுவி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாம் டோட்டலாக ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் வற்றணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கீரை குக் பண்ணும்போது மூடி மட்டும் வச்சிடாதீங்க. மூடி வச்சிங்கனாலும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓப்பன்லேயே இது குக் பண்ணிக்கலாங்க. இப்போ பன்னீர் எடுத்து வச்சுக்கிறேன். பன்னீர் கட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீரை லைட்டாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இல்லாட்டி கீ போட்டு லைட்டாக ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே ராவாக தான் ஆட் பண்ணுவேன். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இது ஒரு
5 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் குக் ஆயிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுற பாருங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து ரொம்ப அதிகமான காரமாகவோ ரொம்ப வந்து ஒரு ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது. மைல்டான ஃப்ளேவரில் இருந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நான் ஏற்கனவே சிறுகீரையில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க. நீங்களும் அந்த சிறுகீரை கிடைச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஏரியாவில் எந்த கீரை கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களும் கீரையை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் இது சப்பாத்தி போடும்போது செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கீரையை வந்து பகலில் செஞ்சு கொடுங்க. நைட்டில் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தூங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னால் சாப்பிட்ற மாதிரி கீரையை எப்போவுமே சாப்பிடுங்க. ஏன்னா கீரை வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கீரை வந்து நம்ம மார்னிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றதாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம கீரையை எப்பவும் ஒரே மாதிரி குக் பண்ணுறதே பசங்களுக்கு போர் அடிச்சிடும். நம்மளுக்கும் சில நேரத்தில் போர் அடிச்சிடும். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கலரையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு சப்பாத்தி கூட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது வந்து சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலைங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது உங்கள் பசங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இது குக்காய் முடிஞ்சிருச்சு. லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வச்சா வீணாக போயிடும். கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் இது வந்து நான் குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரும்பு வடச்சட்டியில் குக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உடனே இது வந்து பாத்திரத்தை மாற்றிடணும். இல்லைனாலும் கலர் வந்து மாறிடும். நம்ம இரும்பில் குக் பண்ணும்போது அதோட சத்துக்களும் நமக்கு சாப்பாட்டில் கிடைக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம தொய்யக் பன்னீர் செஞ்சுருக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீஸ் 15 கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.